ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு ஹூக் அண்ட் ஐப்பட்டி வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து நீட்டாக இந்த வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி நீட்டாக வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் நம்ம டாட்டு பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி எல்லாமே தைச்சி வச்சுக்கோங்க. தைச்சி வச்சதுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ஹூக் அண்ட் ஐப்பட்டி வந்து தைக்கணும். இப்போ நம்ம ஹூக் அண்ட் ஐப்பட்டி வந்து எப்படி தைக்கணுங்கன்னு எந்த சைடு தைக்கணும்னு பார்க்கலாம். நமக்கு வந்து எப்போவுமே ஹூக் பட்டி வந்து லெஃப்ட் சைடு தான் வரும், இடது சைடு வரும். ஐப்பட்டி வந்து ரைட் சைடு வரும். ஏன்னா நம்ம சாரீ ஓப்பன் சைடு வந்து சாரீ நம்ம மேலே போடும்போது ஓப்பன் சைடு வந்து நமக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அதனால் ஹூக் வந்து நமக்கு இந்த பார்த்து க்ளோஸ் ஆகினா தான் நமக்கு அந்த ஓப்பன் சைடு வந்து தெரியாது. அதுக்காக நீங்கள் இப்படி ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் எப்போவுமே ஹூக் பட்டி வச்சுக்கோங்க, ரைட் சைடு வந்து நம்ம வந்து ஐப்பட்டி வச்சுக்கலாம். அப்படின்னு வைக்கும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு அந்த ஓப்பன் சைடு வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி வந்து தைச்சிக்கலாம். ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக நம்ம லெஃப்ட் சைடு துணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இருக்க பிசுறு எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கு பிறகு நம்ம ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸில் அந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல, அதிலிருந்து மெயின் டாட்டு வர நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு லைட்டாக அளந்துக்கோங்க. டேப் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹூக் பட்டி சைடு தைக்கிறதுனால ஹூக் பட்டி சைடு தான் எடுத்து அளக்கணும். இப்போ வந்து எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போது நம்ம இந்த டாட்டில் இருந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் நான் வச்சுருக்கிற மாதிரி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க அளவு தான் நமக்கு வந்து ஹூக் பட்டி தைக்கிறதுக்கான அளவு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹூக் பட்டி வந்து தைக்கணும். இல்லாமல் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு அந்த மாதிரி நம்மளாட்டே ஒரு கெஸ்ஸிங்கில் அப்படி வந்து தைச்சிட்டோன்னா நமக்கு வந்து அந்த டாட்டு வந்து நமக்கு இங்கே ஃப்ரண்டில் இங்கே இழுத்து வந்தது மாதிரி ஆகிரும். அதனால் அந்த டாட்டில் இருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பட்டி தைக்கிறதுக்காக ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த ஹூக் பட்டியோட நீளத்திலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு நீள துணி எடுத்துக்கோங்க. அதோட அகலம் வந்து நான் 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த பட்டி சைடில் இருந்து இப்போ நான் மடக்கி காமிச்சது மாதிரி நீங்கள் உள்ளே மடக்கி விட்டுட்டு நம்ம எவ்வளோத்துக்கு தையலுக்கு அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைக்கும்போது எப்படின்னா நம்ம நல்ல பக்கம் வச்சு தான் தைக்கணும். ஹூக் பட்டிக்கு நமக்கு நல்ல பக்கம் மேலே வச்சு தான் அந்த துணியை வச்சு தைக்கணும். இப்போ நான் தைச்ச மெத்தட்லேயே நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி எடுக்கும்போது நமக்கு அந்த பட்டிக்கு ஷேப்புக்கு அது வந்து அழகாக உள்ளே மடங்கி இருக்குது. அதுக்காக தான் நம்ம உள்ளே மடக்கி வச்சு தைக்கிறது. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். பதிச்சு தையல் போடும்போது நம்ம வந்து லைனிங் மேலே தான் போடணும், ப்ளவுஸுக்கு மேலே போடக்கூடாது. நமக்கு எப்போவுமே ஹூக் பட்டி வந்து நல்ல பக்கம் வச்சு தான் தைக்கணும், ஐப்பட்டி வந்து கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்தாச்சு. தைச்சி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணியிருக்க துணி மொத்தமாட்டே நம்ம வந்து உள்ளே திருப்பிடணும். ஹூக் பட்டிக்கு எப்போவுமே நம்ம ஜாயின் பண்ணியிருக்க துணி மொத்தமாக நமக்கு உள்ளே போயிடணும். இப்போ இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு அது அழகாக உள்ளே அப்படியே மடங்கி நின்றோம். அடுத்து வந்து இதை வந்து நம்ம இன்னொரு மடிப்பு மடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஹூக் பட்டிக்கு ரொம்ப நைஸாலாம் துணி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்காக கொடுத்தா தான் நம்ம ஹூக் வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை இன்னொருக்கா உள்ளே வந்து மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ஷேப்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே தையல் போட்டுட்டு அடுத்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி திருப்பிட்டு மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஹூக் தான் வைப்போம், அதனால் நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து நான் மடக்கி விடலை. எதனாலனா நான் மேலே வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைப்பேன். அப்போ தைக்கும்போது இது நமக்கு உள்ளே போயிடும். இது நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் அந்த கழுத்துக்கு ஷேப்புக்கு தக்குன்னு நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு, நமக்கு நீட்டாக வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஹூக் பட்டி வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து இடது பக்கம் நம்ம ஹூக் பட்டி தைச்சாச்சு. அடுத்து வந்து வலது பக்கம் ஐப்பட்டி தைக்கணும்.
இப்போது ஐப்பட்டி சைடை எடுத்துக்கோங்க. ஐப்பட்டி சைடை எடுத்ததுக்கப்புறவு நம்ம அதில் இருக்க பிசிறு துணியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த துணியும் அதே போல் தான் 4 இன்ச்சு அகலமும், நீளம் வந்து நம்ம அந்த ஐப்பட்டியோட நீளத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐப்பட்டி தைக்கும்போது மட்டும் நம்ம 2 துணியை வந்து மடிக்க வேண்டாம். நம்ம வச்சு தைக்கிற துணியை 2 மடிக்க வேண்டாம். உள்ளே வந்து இந்த மாதிரி கீழே அந்த பட்டி சைடு நம்ம எப்போவுமே மடக்கி விடுறது மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெயின் டாட்டில் இருந்து நம்ம 2 இன்ச் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாகவே தையல் போட்டுட்டு வாங்க. மேலே வர நம்ம தச்சிக்கலாம். மீதி இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை இப்படியே விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வைக்கும்போது பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. நல்ல பக்கம் திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நான் இப்போ மடிக்கிறது மாதிரி நீட்டாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக வரும். இப்படி லைட்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக துணி விட்டெல்லாம் நீங்கள் வைக்காதுங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த 2-3 ஹூக் வந்து போடும்போது, இப்போ 2-3 வாட்டி நம்ம அந்த ப்ளவுஸ் போடும்போது அந்த இடத்துல பிஞ்சது மாதிரி ஆகிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 மடிப்பு உள்ளே போகிறது மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறவு 2 இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம ஹூக்குக்கா ஐ தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே எதுக்காக 1/2 இன்ச்சு விட்டோன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம்ல கழுத்துக்கு, அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறவு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க் பண்ண பாயிண்ட் வந்த உடனே இந்த மாதிரி ஊசியை வந்து திருப்பிக்கணும். நமக்கு இது எப்படி வரும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம அந்த ஐ வந்து போடணும். இந்த மாதிரி திருப்பிட்டு அடுத்து அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படி போடணும். அடுத்து வந்து அதை அப்படியே ஊசியை வந்து திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த பாயிண்ட் வர நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். அந்த பாயிண்ட் வந்தோடனே ஊசியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து திருப்பிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அந்த பாயிண்ட் வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் போடணும். அடுத்து அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் போடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் திருப்பிட்டு அதே போல் இந்த மாதிரி திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் தையல் போட்டுட்டு அடுத்து அதே போல் ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வரும்போது அந்த பட்டிக்கு தகுந்த நமக்கு நேராக இருக்கிறது மாதிரி அழகாக உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. முடியும் போது இப்படி ஒரு டபுள் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அந்த ஐப்பட்டி வந்து வச்சு தைச்ச பிறகு நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த ஐப்பட்டி நம்ம தைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹூக் அண்ட் ஐப்பட்டி வந்து தைக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவும் நமக்கு அழகாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நான் 2 பீஸையுமே வச்சு காமிக்கிறேன். நமக்கு ஒரே அளவாக வந்திருக்கும். கொஞ்சம் கூட மேலேயும் கீழேயும் அந்த மாதிரிலாம் வராமல் கரெக்டாக ஒரே அளவாக வந்திருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு மேலேயே நான் வந்து ஐப்பட்டிக்கு மேலே ஹூக் பட்டியை வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு அந்த பட்டி ஜாயிண்டாக இருக்கிறதும் ஒரே அளவாக வந்திருக்கு. அந்த ஹூக் பட்டியும் ஐப்பட்டி சைடும் நம்ம பிடிச்சிருக்க டாட்டும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.